நம்ம கையில் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்மளுக்கு முதலாளிங்க எல்லாமே மக்கள் தான். முதலாளி ப்ரொடியூசர், அப்புறம் நம்மளுக்கு கடவுள் வந்து இயக்குனர், அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாருக்கும் வெற்றி கொடுக்குற முதலாளிங்க தான் ஆடியன்ஸு. அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பதிலே நீங்கள் சொல்ல முடியாது. பிரதீப் ரங்கநாதன் கண்டினியூஸாக ஹீரோவாகவே பண்ணிட்டு போகலாம். ஒரு இடம் வேக்கண்ட்டாக இருக்குது, ஒரு இடம் வேக்யூம் இருக்குது, அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். இல்லை இவர் நடித்தது போதும், இவர் டைரக்ட் பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் வெரி குட் டேரக்டர், இன்டெலிஜென்ட் டேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் டைரக்ஷன். ஏன்னா கோமாளி மாதிரிலாம் அப்படி திங்க் பண்ணுறதே எப்படி திங்க் பண்ணாருன்னு யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு டேரக்டர். அவர் டேரக்டும் பண்ணணும், நடிக்கவும் செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் தொடர்ந்து நடிப்பில் வந்து வெற்றி பெறுவாரா அப்படின்னு சொன்னது நம்ம கையில் இல்லை. பட் டைரக்டராக அவரால் வெற்றி பெற முடியும், டெஃபினட்டாக வெற்றி பெற முடியும். பிரில்லியன்ட் டேரக்டர். அதுதான் எனக்கு அங்கே ஒன்று தான் வந்து ஏன் இந்த பிரேக் நடுவில் அப்படின்னு யோசிக்கிறேன். பட் இருந்தாலும் வந்த 2 படமும் நல்லா ஓடிடுச்சுன்னு வச்சுங்க. டிராகனும் போயிடுச்சு, டியூடும் போயிடுச்சு. எல்லா படங்களும் நம்ம போகணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். எல்லா படங்களும் போவோமான்றது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் அந்த இடத்துல போனால் நீ மறுபடியும் டைரக்ஷனுக்கு வரும்போது என்ன ஆகுனா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கேப் போடும், ஒரு லேக் இருக்கு. வேணான்ற நான் நல்ல சூப்பர் டேரக்டர். தமிழ் சினிமா வந்து இப்போ என்னன்னா நம்ம மாறுதட்டி சொல்லக்கூடிய டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. வந்த புது டேரக்டரில் அத்தனை பேர்னு சொல்லலாம். அதில் அவங்க பிரேக் பண்ணி ஆக்டராக மாறும் போது தான் சில கேப் உழுது, சில இது உழுது. நம்மளுக்கு என்னடா ஐயோ நல்லா இருந்துச்சு, அடுத்த படம் என்ன கொடுப்பான்னு பார்த்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றோம்.